ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கொத்தவரங்காய் சீனி அவரைக்காய் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இது வந்து வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான கொஞ்சமாக மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. காயும் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அந்த சைடில் நிறம் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து எடுத்துடலாம். ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வரும். வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி கூட வேக வச்சு எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து முழுசாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கட் பண்ணி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து காய் ரெடியாக இருக்குது. இது வந்து கூட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா கொலைவாக வேகணும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா அப்படி இல்லைன்னா ஜீரக பவுடர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வேக வச்சுருக்க சீனி அவரைக்காவும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட சேர்க்க போகிறது வந்து ஒரு 1/4 கப் போல் கெட்டியான தயிர், புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க, அப்போ தான் தெரிஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துட்டு உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ சூப்பராக வந்து சீனி அவரைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.